கிருஷ்ணகிரி சுங்கசாவடி அருகே உள்ள ஹக்பச்சத்தன் தர்காவில் அமாவாசை முன்னிட்டு 500 கிலோ எடை கொண்ட மலர் மாலையும் ஏற்றி வைத்து துவா ஃபாத்தியா நடைபெற்றது. கிருஷ்ணகிரி அருகே உள்ள சுங்கசாவடி அருகே உள்ள ஹக்பச்சத்தன் தர்காவில் அமாவாசை முன்னிட்டு 500 கிலோ எடை கொண்ட மலர் மாலையும் ஏற்றி வைத்து மதகுருமார்கள் முன்னிலையில் சிறப்பு துவா ஃபாத்தியா நடைபெற்றது. இந்த விழாவை தர்காவின் உரிமையாளர் அன்சர் தலைமையில் நடைபெற்றது. பிறகு ஹக்பச்சத்தன் தர்காவில் சிறப்பு துவா ஃபாத்தியாவில் கலந்து கொண்ட கிருஷ்ணகிரியில் அதிமுகவில் இணைந்த முன்னாள் திமுக நகர செயலாளர் நவாப் அவர்களை ஹக்பச்சத்தன் தர்காவின் தலைவர் அன்சர் பொன்னாடை போர்த்தி மலர் மாலை அணிவித்து வாழ்த்தியதோடு பாராட்டினையும் தெரிவித்து கொண்டார். தர்காவிற்கு வந்த அனைத்து பொதுமக்களுக்கும் நவாப் அவர்கள் இனிப்புகள் வழங்கினார். அமாவாசை முன்னிட்டு கிருஷ்ணகிரி மற்றும் அண்டை மாநிலமான ஆந்திரா, கர்நாடகாவில் இருந்தும் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டனர். அது மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளில் இருந்து ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் ஏராளமானோர் கலந்து கொண்டு நாட்டில் உள்ள அனைத்து சமுதாய மக்களும் நலமுடன் வாழ வேண்டியும் நல்ல மழை பெய்து விவசாயம் செலுத்திட வேண்டியும் சிறப்பு துவா ஃபாத்தியா மேற்கொண்டனர். துவா முடிந்த பிறகு சுமார் 2000 பேருக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டன. கபாலி கச்சேரி நடைபெற்றது. மேலும் இந்த விழாவில் தேசிய மக்கள் கட்சியின் கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளரும் சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளருமான டாக்டர் சந்திரமோகன் மற்றும் ஹக்பச்சத்தன் தர்கா கமிட்டியினர் கலந்து கொண்டனர். உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.